இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பால் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபுல் கிரீம் மில்க் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான சென்னா கிடைக்கும். இந்த பசும்பால் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதை பொங்க காய்ச்சிக்கலாம். இப்போ பால் பொங்கின உடனே நான் சிம்ல வச்சிருக்கேன். அரை எலுமிச்சம்பழத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதுல ஸ்லோவா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கேஸ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்க அதை மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு பால் வந்து திரிஞ்சிரும். அதை பாருங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா விடுங்க. நான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் சேர்த்திருக்கேன். நல்லா அந்த சன்னா பிரிஞ்சு அந்த வே வாட்டர் தனியா வந்தாச்சு பாருங்க. இது வந்து சிம்ல வச்சு நல்லா பால் கொதிக்க இருக்கணும். ஆறுன பால்ல இதை செய்யக்கூடாது. அப்பதான் உடனே தெரியும். அதே மாதிரி நிறைய சன்னாவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு 1 மினிட் மூடி வச்சிடலாம். நம்ம சூப்பரா கிடைச்சிருக்கு. நமக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கிளீன் கிளாத்ல அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கீழே நல்லா அகலமா அந்த ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஃபில்டர் பண்றது. மெதுவா அதுல சேர்த்துடணும். இது கொஞ்சம் சூடா தான் இருக்கும். ஆனா சூடா இருக்கும் போதே நம்ம இதை எல்லாமே வந்து பண்ணிடணும். பாருங்க, 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு இந்த அளவுக்கு அந்த சன்னா கிடைக்கும். இதில் நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால அதோட புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கும் டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கும் நம்ம இதை வந்து ட்ரிங்கிங் வாட்டரை வச்சு ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. ஸ்பூனோ இல்லை வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களால் அதை வாஷ் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறேன். இந்த செகண்ட் டைம் நீங்கள் அதை தண்ணியை சேர்க்கும் போதே உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் நல்லா கையில் அதை உதுத்து விட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அந்த லெமன் ஜூஸ் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டியும் அதை உதுத்து விட்டு வாஷ் பண்ணுங்க. இப்போ நான் 3rd டைமும் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ சுத்தமாக அந்த புளிப்பும் போயிடும், டெம்பரேச்சரும் கூல் டவுன் ஆகிடும். இப்போ அந்த துணியை அப்படியே சுற்றி எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து ஃபில்டர் ஆயிடணும். ரொம்ப அழுத்தி ஹார்டாக போட்டு பண்ணக்கூடாது. கொஞ்சம் மாய்ஸ்சர் அதில் இருக்கணும். இது அப்படியே வந்து நம்ம ஒரு டேப் மேலேயோ ஏதாவது ஒரு தொங்க விடுற மாதிரியான இடத்துல தொங்க விட்டுறலாம். இது ஒரு 1/2 hour நான் டேப்லேயே வந்து கட்டி தொங்க விட்டுருந்தேன். இப்போ அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சாச்சு. மாய்ஸ்சரும் கொஞ்சம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது நீங்க உதுத்து விட்டு கையில இப்படி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து பிடிக்கிற மாதிரி வரணும். விட்டுட்டீங்கன்னா அது உதிர்ந்து போற மாதிரி இருக்கணும். பாருங்க, பிடிக்க அது ஃபார்ம் ஆகணும். உதிர்ந்தா உதிர்ந்துடணும். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ரொம்ப ட்ரை ஆனா நம்மளால வந்து ரசகுல்லா பண்ண வராது. அது வந்து நம்ம பாகல சேர்க்கும் போது வந்து பிரிஞ்சிரும். இப்போ நம்ம கையில நம்மளோட பாம் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சிட்டே இருக்கணும். அப்போ சாஃப்ட் ஒரு டோவா நமக்கு அது கிடைக்கும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையிலேயே தான் இதை பண்ண முடியும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹார்டாக பண்ண வேண்டாம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, எல்லாமே ஒன்னா சேர்ந்துருக்கு. கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நீங்க பால் அதிகமாக எடுத்து உங்களுக்கு இந்த சன்னாவும் அதிகமாக கிடச்சிதுன்னு சொன்னால் அப்போ இன்னும் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இதுதான் வந்து இதில் முக்கியமான ஸ்டெப்பே. அதனால வந்து கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சு விட்டீங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு மாவாக்கும் போது ரொம்ப சாஃப்டான டோவாக உங்களுக்கு அது கிடைக்கணும். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு துளியும் வந்து சேர்த்து எடுத்து அந்த மாதிரி சாஃப்டாக டோவாக கலந்து வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக நமக்கு வந்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை பசைய இந்த ஸ்டேஜுக்கு அது வந்துடும். இப்போ செக் பண்ணி பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கரெக்டாக வந்திருக்கு நமக்கு. இப்படி விரல்ல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாஃப்டாக மாவு மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி உள்ளே போகணும். இப்போ இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஆழாக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப்பு சர்க்கரைக்கு 4 to 5 கப் வந்து தண்ணியை சேர்க்கணும். அதுதான் அதோட அளவு. இப்போ அந்த பிசைஞ்சு வச்ச டோலேருந்து நம்ம சின்ன சின்ன பாலா உருட்டி எடுத்துக்கலாம். சாஃப்டா அதே மாதிரி உள்ளங்கையில வச்சுதான் அந்த பாலையும் உருட்டணும். ஈவன் சைஸ் பாலா உருட்டிக்கோங்க. இது என்ன சைஸ் உருட்டுறீங்களோ அதை விட டபுள் த சைஸ் நமக்கு அந்த ரசகுல்லா கிடைக்கும். அதனால ரொம்ப பெருசா உருட்டினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பாத்திரம் நம்ம வைக்கணும். இப்போ பாருங்க, இந்த சைஸ் பாலா நான் உருட்டி வச்சிருக்கேன். எல்லாமே ஈவனா இருக்கு. 8 to 9 பால்ஸ் கிடைக்கும் 1 லிட்டருக்கு. இந்த 2 குட்டி பால் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக. இது முழுக்க இந்த சக்கரை தண்ணியிலேயே தான் வேகணும். பாக ஆகக்கூடாது.
இப்போ நான் அதில் சேர்த்துட்டேன். 2 ரசகுல்லாவையும் சேர்த்துருக்கேன். அது பிரியாமல் இருக்கான்னு செக் பண்ணலாம். அது சூப்பராக வேக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா மற்ற பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது எல்லாமே டபுள் தி சைஸ் வர அளவுக்கு நம்ம பாத்திரம் இருக்கணும். ஸோ அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நான் அதில் 1 டீஸ்பூன் திருப்பியும் தண்ணியை சேர்க்குறேன். அது சுகர் வந்து பாக ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இன்னும் ஒரு 7 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. ரசகுல்லா குண்டு குண்டா நம்ம போட்டதை விட பெருசாக இருக்கு. ரொம்ப ஸ்பஞ்சியா ரசகுல்லா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அதை சர்விங் பவுலுக்கு மாத்திட்டேன். ஈஸியான ரசகுல்லா பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.